நீங்க சொல்லுங்க. ஸ்டாலின் ஐயா உங்க பேரை எங்க படிக்கிறான்னு சொல்லுங்க. நான் எல்லாத்துக்கும் நான் பையன் சொன்னேன், உங்களுக்கு பேரன்னு சொல்றேன். நீங்க அப்பா அப்பான்னு சொல்றீங்களே, தமிழ்நாட்டில் நீ அப்பா அப்பான்னு கூப்பிட்டு எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. சில பேர் தாத்தான்னு கூப்பிடுறாங்க இல்லைங்க, ஏன் வயசு குறைக்கிறதுக்காக அப்பான்னு பேசுறீங்களா? தாத்தான்னு நல்லா தானே இருக்கு. வயசானவங்களை ஜெனரலாக தமிழ்நாட்டில் தாத்தான்னு தானே கூப்பிடுவாங்க. அதனால் உங்களுடைய பேர குழந்தை எங்க படிக்கிறாங்கன்னு சொல்லுங்க. எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சாரு, அவரு எத்தனை மொழி படிச்சாரு, எங்க படிச்சாரு? ஃபுட்பால் விளையாடுறக்கு ஒரு யூரோப்பியன் நேஷன் போறாரு, தமிழ் மொழியை வச்சு சமாளிக்க முடியுமா? போதுமா? நம்ம ஊர்ல நம்முடைய மொழியை கொடிபிடித்து நிற்போம், உயிரை கொடுத்து நிற்போம், உறுதியாக நிற்போம். தமிழ் மொழிக்கு அழிவு கிடையாது, எப்பொழுதும் அழிவு வராது. இந்தியாவில் எல்லாருமே 3 மொழி கொள்கைக்கு போயிட்டாங்க. ஏன்? பிரதான் அவர்கள் சொன்னதை, மத்திய அமைச்சர் சொன்னதை மாற்றி மாற்றி பேசுகிறேன். நீங்களே 2024 PM ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை ஏற்றுக்கிறேன்னு நீங்கள் தான் சொன்னீங்க. சீஃப் செக்ரட்டரி கடிதம் போட்டார், இல்லைன்னு சொல்லுங்க. சீஃப் செக்ரட்டரி முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அனுமதி இல்லாமல் சீஃப் செக்ரட்டரி கையுங்காலம் வந்துருச்சு, கடிதம் போட்டாரா? PM ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நல்லா புரிஞ்சுக்க. PM ஸ்ரீ பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டுக்கு வேணும்.